ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இப்போது நேச்சுரல் ஏர் கண்டிஷ்னர் நான் தயார் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த செம்பருத்தி செடியில் இருக்கிற செம்பருத்தி எல்லாத்தையும் பறிச்சுக்க போகிறேன். பாருங்க, இதெல்லாம் பறித்து ஒரு பக்கெட்டில் போட போகிறேன். ஆக்சுவலாக இது மாதிரி ஒத்த செம்பருத்தி இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப பெனிஃபிட் ஜாஸ்தி. இந்த மாதிரி செம்பருத்தியை பறித்து எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், இந்த செம்பருத்தி செடியில் இவ்வளோ பூ இருந்துச்சு. நான் எனக்கு தேவையாக இருக்கிற ஒரு 10 பூ மட்டும் நல்லா பறிச்சிட்டேன். நான் என்னோடய பாட்டி வீட்டில் இருக்கேன், அதனால் அவங்க குளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அடுப்பு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அதுக்கான பாத்திரம் தான். ஆக்சுவலாக ஸ்கின் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, இல்லை கோல்டு இருக்குது, அது மாதிரினா இது மாதிரி நம்ம குளிக்கிற தண்ணியில் வேப்பிலை போட்டு குளித்தோன்னா ரொம்ப ஸ்கின் இஷ்யூஸ் வராது. கோல்டு, ஃபீவர் இது மாதிரி எந்த இஷ்யூஸுமே வராது. இப்போது இதில் இருந்து ஹாட் வாட்டர் எடுத்து நான் இந்த செம்பருத்தியில் ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட அந்த செம்பருத்தியோட அந்த இதழில் இருக்கிற எல்லா சாரும் இதில் இறங்கிடும். ஆறுனதுக்கப்புறம் இது நம்ம ஷாம்புவோ இல்லை ஷீக்காவோ தலைக்கு குளிச்சுட்டு போட்டுட்டு இதை கண்டிஷ்னருக்கு பதிலாக இந்த ஹைபிஸ்கஸ் வாட்டர் நம்ம தலைக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களோட ஹேரு. அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தியில் இருக்கிற அந்த சாறு எல்லாம் இறங்கி அது நம்ம தலையில் ஊற்றி குளிக்க முடித்த உடனே அதோட ஸ்ட்ரென்த்ஸ்லாம் நம்மளோட ஹேருக்கு போகி நம்மளோட முடி க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் சில்கியாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு இது பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை கண்டிஷ்னர் கெமிக்கல்லாம் வாங்கி உங்களோட ஹேரை ஸ்பாயில் பண்ணிக்காமல் இது மாதிரி நேச்சுரலான ஒரு செம்பருத்தி யூஸ் பண்ணி கண்டிஷ்னர் தயார் பண்ணி வாரத்தில் 2 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும், சில்கியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.